Hi, welcome to TradeSec Trades and then welcome to Trade Breakdown series as well. ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ ஆஃப் மை ட்ரேட். ஸோ இந்த வீடியோவில் இந்த ட்ரேடை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வந்து அங்கேருந்து எப்படி நான் செல் பார்த்தேன். ஸோ என்னென்ன வந்து ஒரு என்ட்ரிக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்கிறேன். இஃப் இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்விட்டரில் நான் எடுக்கிற எல்லா போஸ்ட்டுமே பிரேக் டவுன் பண்ணி போஸ்ட் வைஸ் நான் வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு ஃபாலோ மீ ஆன் ட்விட்டர் ஆஸ் வெல். யூடியூப் கொடுத்த சப்போர்ட்டை நீங்கள் ட்விட்டருக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரேடோட ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஃபோட்டோ பாருங்கள். ஸோ க்ளீனான ஒரு ட்ரேட் அரௌண்ட் ஒரு மைனஸ் ஒரு $10 பக்கமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரே கேண்டில் தூக்கிட்டு வந்து சொருகுனா கீழே. ஸோ ஊற்றி மொழுவிட்டான் அப்படியே. ஒரு $50 ஒரே சிங்கிள் கேண்டில் எனக்கு ஒரு $50. அட்லாஸ் அது வந்து நியூஸ் கேண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, நான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணேன். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சூப்பராக ப்ளே ஆச்சு, அவ்வளோதான். ஸோ அதை தான் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அது மேபி மீடியம் இம்பாக்ட் நியூஸஸாக இருந்திருக்கலாம், மேபி லைவ் நியூஸஸ் ஹாட் நியூஸஸாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன் ஃபோட்டோ காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன் ஃபோட்டோ. ஸோ அரௌண்ட் இந்த லெவலில் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரே கேண்டிலில் கீழே ஒரு $50 பக்கமாக ப்ராஃபிட் வந்துருச்சு எனக்கு. ஸோ அண்ட் தென் 1:2ல நான் வெளியே வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் தி கிளியர் எக்ஸிக்யூஷன் ஃபோட்டோ. ஸோ இப்போ அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் பார்த்துருவோம். ஸோ ட்ரேட் பிரேக் டவுன் போகிறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் வைஸ் நான் என்னென்ன பார்ப்பேன் அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு ட்ரேட் பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது டெய்லி பயாஸ். ஸோ அன்னைக்கு வந்து பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனுக்கு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் சரி செல் ஆவான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எங்கேருந்து செல் ஆவான் அப்படிங்கிறதுக்காக 4 ஹவர்லையோ 1 ஹவர்லையோ ஒரு கீ லெவல் சூஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த கீ லெவல்ல இருந்து டெட்டில் சூப் ஆர்எல்ஸ் PO3 அதே மாதிரி SMT இருந்துச்சுன்னா ஹை ப்ராப்ளம். ஸோ இந்த 3 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஐ வில் டேக் அ ட்ரேட். ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் நான் எந்த ட்ரேடுமே எடுக்க மாட்டேன். பட் இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸ் அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. இருந்தாலுமே நரேட்டிவ் பிளேஸ் அ மேஜர் ரோல். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி பேஸை தாண்டி நரேட்டிவ் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு அந்த ட்ரேடில் ப்ராஃபிட் செக்யூர் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த ட்ரேடுமே அதே மாதிரி தான். டெய்லி பேஸ் அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. பட் நரேட்டிவ் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த சேல் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வாங்க அந்த ட்ரேட் பிரேக் டவுன் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இப்போ யூரோஎஸ்டி டெய்லி சார்ட்டில் இருக்கோம் நம்ம. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் யூரோஎஸ்டி டெய்லி சார்ட். ஸோ இந்த டெய்லி சார்ட்டில் நான் அனலைஸ் பண்ணும்போது we have this major liquidity pool. ஸோ அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் கிராப் பண்ணிருச்சு ப்ரீவியஸ் டேவே. நம்ம இந்த டேல தான் என்ட்ரி போட போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் டேவே மார்க்கெட் கிராப் பண்ணதுனால நான் வந்து டேரெக்டாக செல்ஸ் போகல. இருந்தாலுமே என் பயாஸ் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல புல்லிஷ் மொமெண்டம். செல்லுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. பட் இருந்தாலுமே இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் இட் இஸ் அ மேஜர் லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டி எடுத்ததுனால கண்டிப்பாக இந்த லோஸ்லாம் எடுப்பான் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி அன்னைக்கு வந்து செல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன். ஸோ அட்லீஸ்ட் இந்த கேண்டில் வந்து இந்த லோஸ் வரைக்குமாவது செல் ஆகும், இந்த எஃப்இஜி வரைக்குமாவது செல் ஆகும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ என் பயாஸ் ஃபுல்லாகவே பேரிஷாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்தாச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு. அப்புறம் நீங்கள் இங்கேருந்து பைஸ் தானே பார்த்துக்கணும். அதே மாதிரி டெய்லி பேஸும் உங்களுக்கு க்ளீனாக வந்து செல்ஸ்க்கு இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது வந்து ரொம்ப பெரிய எஃப்இஜி. ஸோ இந்த எஃப்இஜியில் ஒரு 50% அட்லீஸ்ட் வருவான் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி தான் நான் வந்து செல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே நான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டேன். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நமக்கு க்ளீனாக என்ன தெரியுதுன்னா வி ஹேவ் திஸ் எஃப்இஜி. ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து அப் க்ளோஸ் கேண்டில் கீழே டவுன் க்ளோஸ் கேண்டில் பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ ப்ரைஸ் இஸ் இன் பியரிஷ் மொமெண்டம் இன் 1 ஹவர். ஸோ இப்போ இந்த பியரிஷ் மொமெண்டம் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன்னா எனக்கு இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு அப்படின்னாலே எனக்கு வந்து அது போதும். ஸோ திஸ் இஸ் மை லெவல். மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷ் மொமெண்டத்தில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ஒரு 50% ஆஃப் திஸ் ரேஞ்சாவது வரணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ நம்ம போட்டோம்னா ஸோ இதுதான் வந்து டிஸ்கவுண்ட். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வரைக்கும் ஏன் வந்து செல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வி ஹேவ் திஸ் 1 ஹவர் எஃப்இஜி. ஸோ இந்த 1 ஹவர் எஃப்இஜிலேருந்து ஐம் கோயிங் டு லுக் ஃபார் செல்ஸ். ஸோ அதாவது இந்த மாதிரி ஓகே. ஸோ பயாஸ் வந்து புல்லிஷ்ன்ற மாதிரி இருந்தாலுமே அட்லீஸ்ட் இட் நீட் டு செல். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மூவை மட்டும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்டிசிபேட் பண்ணி இந்த செல் எடுத்தேன். ஸோ பை ஆகணும் அப்படின்னா இந்த லெவலில் இருந்து தான் பை ஆக முடியும் அதால். ஸோ அதனால இந்த மூவை மட்டும் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து அப்படியே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்துட்டேன். ஸோ நம்ம கிளியராக மார்க் பண்ணி வச்சிருந்தா 1 ஹவர் எஃப்இஜி இங்கே இருக்குது. ஸோ இந்த 1 ஹவர் எஃப்இஜிக்குள்ளே நம்ம டெட்டில் சூப் பார்க்க போகிறோம். அதே மாதிரி PO3 அலைன் ஆகணும். அண்ட் தென் SMT இருந்துச்சுன்னா ஹை ப்ராபபிள். இந்த ட்ரேடுக்கு SMT பார்த்து தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ நான் ஒன்ஸ் அகைன் இன்னொரு தாட்டி சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் பார்க்குறீங்கன்னா டெய்லி பேஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பட் இந்த ட்ரேடில் டெய்லி பேஸ் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ டெய்லி பேஸை விட நரேட்டிவ் இஸ் மச் மோர் கிளியர். ஸோ நரேட்டிவ் பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த நரேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி வி சூஸ் ஒன் கீ லெவல். ஸோ அந்த கீ லெவலுக்குள்ளே நம்ம என்ட்ரி கேஜெட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த 2am கேண்டில். ஸோ 2am PO3 தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் ஹைஸ் போயிட்டு இங்கே இருக்கிற ஒரு மேஜர் லிக்விடிட்டி லெவலில் எடுத்துருச்சு. பட் நான் அன்னைக்கு ட்ரேடிங் வியூவில் பார்க்கும்போது எடுக்கலை. இது எஃப்எக்ஸ் ரிப்ளேல காமிக்கிறதுனால இப்படி இருக்கு. நான் வேணால் மெட்டாவில் காமிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன்லேயே பாருங்கள், இந்த ஐஸை எடுத்திருக்காது. பட் இங்கே ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸை எடுத்திருக்கும். ஸோ விச் இஸ் கிளியர் எஸ்எம்டி. ஸோ இது வந்து எஸ்எம்டியாவுமே ஹேண்டில் ஆகும், அதே மாதிரி டெட்டில் சூப்பும் கூட. ஸோ எஸ்எம்டி அண்ட் தென் டெட்டில் சூப். ஸோ PO3யுமே அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஷிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும். ஸோ இந்த அப் க்ளோஸ் கேண்டில் கீழே டவுன் க்ளோஸ் கேண்டில் பிரிண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இது ஃபுல்லாகவே எனக்கு லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாமே டார்கெட் பண்ணி ஐம் கோயிங் டு லுக் ஃபார் செல்ஸ். நம்ம 1 ஹவரில் மார்க் பண்ணி வச்சிருந்த லெவல் இங்கே இருக்குது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வரைக்கும் நம்ம வந்து செல் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கிளியராக இந்த அப் க்ளோஸ் கேண்டில் கீழே டவுன் க்ளோஸ் கேண்டில் வச்சிருச்சு. நான் இந்த கேண்டில் எடுக்கலை, லிமிட் ஆர்டர் தான் போட்டிருந்தேன். ஸோ செல் லிமிட் இந்த லெவலில் வச்சுருந்தேன். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் அபோவ் தி சைஸ். அண்ட் தென் ஐ டார்கெட்டட் 1:2. மேபி இந்த லோஸ் வரைக்கும் நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலுமே 1:2 வந்து நான் கேப்சர் பண்ணேன். ஸோ என்ட்ரி இந்த கேண்டிலில் கரெக்டாக டேக் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கன்சால்டேட் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஸோ வித்தின் 1 கேண்டிலில் நம்மளுக்கு வந்து என்டையர் டிபி அடிச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். Please make sure to leave your thoughts in comments. I hope this video is very informative. See you in the next video. Until then, bye from DeadSec Trades.